Okay, welcome to everyone. So welcome to EC concept once again. Okay, TNPSC AE Geotechnical Engineering. Okay, Geotech. Okay. Okay. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சாயில் மெக்கானிக்ஸ்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் a phase relationship. Okay, phase relationships. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சாயில் மெக்கானிக்ஸோட பேக் போனை எது அப்படின்னு சொன்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பில் த்ரீ டயக்ராம்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம ஜென்ரலாக இப்போ சாயில வந்து மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னென்னா ஃபேஸ். ஓகேயா? இப்போ பாருங்க, ஃபிசிக்கல் மாடல் ஒன்று இருக்கும் சாயிலில். ஃபிசிக்கல் மாடல் அதாவது ஆக்சுவலாக சாயில் எப்படி இருக்குமோ அதுதான் ஃபிசிக்கல் மாடல். இதை வந்து நம்ம எதோ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் மாடலாக மாற்றலாம். அப்போ தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலாக மாற்றணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாயிலை பற்றி புரிய முடியும். சரிங்களா? ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியதை மேத்தமெட்டிக்கலாக மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ண முடியும் சாயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ இங்கே ஃபிசிக்கல் மாடல் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, இப்போ இது ஒரு சாயில், இது கிரவுண்ட் லெவல். இங்கே சாயில் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெப்த்தில் வாட்டர் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் டேபிள் இருக்கு. ஸோ இங்கே வந்து சாயில் ட்ரையாக இருக்கும், இங்கே வந்து சேச்சுரேட்டட் ஆர் சப்மர்ஜ்டாக இருக்கலாம். சரிங்களா? இது ஃபிசிக்கல் மாடல். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபிசிக்கல் மாடலை மேத்தமெட்டிக்கலாக வந்து மாடல் பண்ணா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பில் மாடல் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிற ட்ரை சாயிலை நான் மாடல் பண்ணேன்னா எப்படி பண்ண போறேன்னா, we know that soil is the combination of solid plus voids. ஜென்ரலா சாயில்னு சொல்லக்கூடியது என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சாலிட் இருக்கு, வாய்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்ததான் என்னன்னா சாயில். ஓகேயா? இந்த வாய்ட்ஸை ரெண்டா பிரிக்கலாம். வாய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர், தட் இஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா வால்யூம் ஆஃப் ஏர். இப்படி நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். தட் இஸ் VA, that is VW. ரெண்டா நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வால்யூம் ஆஃப் வாட்டராகவும் இருக்கும், வால்யூம் ஆஃப் ஏராகவும் இருக்கும். இப்போ டோட்டலா நம்ம வால்யூம் ஆஃப் சாயில்னு சொன்னோம் அப்படின்னா என்னதெல்லாம் இருக்கும்னா வால்யூம் ஆஃப் சாலிட் இருக்கும், பிளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும், பிளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கும். இந்த மூணு சேர்ந்து தான் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடல். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம வரைய போகிறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது கிரவுண்ட் லெவல், this is the ground level, this is a water table, and because of the capillary fringeனால கொஞ்சம் டெப்த்துக்கு என்னன்னா சாயில் வந்து சேச்சுரேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல சேச்சுரேட் ஆயிருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்னா காமா சேச்சுரேட்டர். இந்த டென்சிட்டி காமா சேச்சுரேட்டர், இதுக்கு மேலே இருக்கிறது காமா ட்ரை, இதுக்கு கீழே இருக்கிறது காமா சப்மர்ஜ்ட். காமா சப்மர்ஜ்ட வந்து காமா டேஷ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம், காமா சப்மர்ஜ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் நேச்சுரலாக இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் மாடல். இப்போ இதில் இதை நான் ஃபர்ஸ்ட் ஜோன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஜோன் 1.
ஜோன் 1ல என்ன இருக்கு? ட்ரை சாயிலா இருக்கு. காமா டி. ஜோன் 1 என்னது? ட்ரை சாயில். ஜோன் 2 நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இந்த ஜோன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஜோன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஜோன நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜோன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து சேச்சுரேட்டடா இருக்கு. இந்த இடத்த நான் ஜோன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் என்னதான் இருக்கு? சேச்சுரேட்டடா தான் இருக்கு. ஃபுல்லா சேச்சுரேட்டட். பட் வாட்டர் டேபிள்ல கீழ இருக்கனால இதுக்கு ஸ்பெஷல் நேமா என்ன சொல்றோம்னா, சப்மெர்ஜ்டுன்னு சொல்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்டன் டெப்த் வேற. இங்க ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கு. இது ஃபுல்லி சேச்சுரேட்டட். இது ஃபுல்லி ட்ரை. அப்ப இந்த ஏரியா என்ன இருக்கணும்? பார்ஷியலி சேச்சுரேட்டடா இருக்கும். இந்த ஏரியா என்னவா இருக்கும்? பார்ஷியலி சேச்சுரேட்டட். அதான் இது ஜோன் 4ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இல்லன்னா நான் இத வந்து ஜோன் 2ன்னு வச்சுக்கிறேன். இத ஜோன் 3ன்னு வச்சுக்கிறேன். இத ஜோன் 4ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இத ஜோன் 4ன்னு வச்சுக்கிறேன். இத நம்ம என்ன பார்ஷியலி சேச்சுரேட்டட் கேஸ்ன்னு சொல்லுவோம். பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ட்ரை சாயில், பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில், சேச்சுரேட்டட் சாயில், சேச்சுரேட்டட் சாயில். ஸோ இப்போ ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வரைய போறோம். ஓகே. ஜென்ரலா சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாயில நம்ம எப்படி இருக்கும்? ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, அதுல வந்து சாலிட் இருக்கும். இது சாலிட்ன்னு சொல்லுவோம். சாலிட். இது சாலிட் கிரைன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடைவெளி எல்லாத்தையும் தான் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்லணும்? வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்ட்ஸ்ல கொஞ்சம் இடத்துல என்ன இருக்கலாம்னா, ஏர் இருக்கும். கொஞ்சம் இடத்துல என்ன இருக்கலாம்? மேபி வாட்டர் இருக்கலாம். இல்ல இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாவே ஏரா இருக்கலாம். இல்ல இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாவே வாட்டரா இருக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வாய்ட் கொஞ்சம் ஏரும், கொஞ்சம் வாட்டரும் இந்த வாய்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா, நம்ம அத என்ன சொல்லுவோம்னா, பார்ஷியலி சேச்சுரேட்டட்ன்னு சொல்லுவோம். இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாவே வாட்டரா இருந்துச்சுன்னா, நம்ம அத என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஃபுல்லி சேச்சுரேட்டட்ன்னு சொல்லுவோம். இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லா ஏரா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, அத வந்து ட்ரை சாயில்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கேஸா பார்க்க போறோம். பார்ஷியலி சேச்சுரேட்டட்ல இருந்து ட்ரை சாயில்ல இருந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் ஒவ்வொன்னா போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜோன் 1ல என்ன எடுத்தோம்? ட்ரை சாயில். அப்ப அது ட்ரை சாயில் ஃபர்ஸ்ட் வரும். ட்ரை சாயில். ட்ரை சாயிலா இருந்துச்சுன்னா, இப்போ இதோட ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ட்ரை சாயிலா இருந்துச்சுன்னா, ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் ஓகே. ஸோ இது இவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சாலிடா இருக்கும். ஓகே. இது இவ்வளோ சாலிடா இருக்கும். இது வந்து ஏரா இருக்கும். சரியா? ஸோ அப்ப நம்ம இத எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட நான் வந்து என்ன பண்றேன்னா, வால்யூம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் நான் மார்க் பண்றேன். இது வால்யூம் ஆஃப் சாலிட் விஎஸ். இத நான் என்ன சொல்றேன்னா, வால்யூம் ஆஃப் ஏர்ன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ஏர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது ஏர். அப்ப இங்க வால்யூம் ஆஃப் ஏர்ன்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய வாய்ட்ஸ் ஃபுல்லாவே ஏரா தான் இருக்கும். சரியா? ரைட் சைடு நம்ம என்ன மார்க் பண்ணோம்? வெயிட் மார்க் பண்ணணும். வெயிட்ட மார்க் பண்ணா, இது என்ன சொல்றோம்னா, வெயிட் ஆஃப் தி
சாலிட்னு சொல்லும். இங்க வெயிட் ஆஃப் தி ஏர் எப்போதுமே 0வா இருக்கும். வெயிட் ஆஃப் தி ஏர் என்னன்னா எப்போதுமே 0. இது ட்ரை சாயிலுக்குள்ள ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா zone 2. zone 2ல என்ன இருக்கு? partially saturated. ஸோ partially saturatedல பார்த்தோம் அப்படின்னா zone 2ல இதுதான் சாயில். partially saturated பார்த்தா சாலிடுடைய வால்யூம் எப்போதுமே சேஞ்ச் ஆகாது. அதே வால்யூம் தான் இருக்க போகுது சாலிட். பட் அந்த வாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏர் மட்டும் சேஞ்ச் ஆகலாம், வாட்டரும் சேஞ்ச் ஆகலாம். அப்போ வால்யூம் வால்யூம் ஆஃப் சாலிட் எப்போதுமே சேஞ்ச் ஆகலை. விஎஸ். ஓகே, விஎஸ். இதுல 2 இருக்கு. ஒன்று வாட்டர், கொஞ்சம் போல என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். அப்போ இப்போ இங்க நம்ம என்ன சொல்றோம்னா இது ஃபுல்லாவே நம்ம வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் தான். ஆனால் இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கு. ஸோ அப்போ வெயிட்டில் நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா இது வெயிட் ஆஃப் சாலிட். வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்குமானா இருக்கும். வெயிட் ஆஃப் வாட்டர் இது என்னது? வெயிட் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போதுமே. இது பார்ஷியலி சேச்சுரேட்டட் கேஸ். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கேஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சேச்சுரேட்டட்னு சொல்லிக்கலாம். ஸோ சேச்சுரேட்டட்னு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு? அந்த வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் எப்போதுமே சேம் தான், மாறாது. வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் எப்போதுமே சேஞ்ச் ஆகாது. சரியா? ஆனா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா வாட்டரா மாறிடும். இது வால்யூம் ஆஃப் சாலிட். இது என்ன இருக்கும்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் தான். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஓகே, இது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு என்னவா இருக்குன்னா வாட்டராக இருக்கு. ஏன்னா சேச்சுரேட்டட் வாய்ட்ஸில் வாட்டராக மாறிட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா வெயிட் ஆஃப் சாலிடு, இங்கே என்ன இருக்குன்னா வெயிட் ஆஃப் வாட்டராக இருக்கு. இது சேச்சுரேட்டட் கேஸ். நெக்ஸ்ட் என்னன்னா சப்மர்ஜ்டு கேஸ். சப்மர்ஜ்டு கேஸ்க்கு இதே தான் டயக்ராம். சரியா? ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். சப்மர்ஜ்டு கேஸ். ஓகே, 1 minute. ஓகே, சப்மர்ஜ்டு கேஸ். இங்க சப்மர்ஜ்டு கேஸ்ல என்னதான் இருக்கும்னா இது சேச்சுரேட்டட் சொன்னேன் இல்லையா, அதே தான் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் அதே தான். இங்க பாத்தீங்கன்னா இது வால்யூம் ஆஃப் சாயில், சாரி வால்யூம் ஆஃப் சாலிடு, இது வால்யூம் ஆஃப் வாட்டர். ஏன்னா இது ஃபுல்லா உனக்கு என்னதான் இருக்கு? உங்களுக்கு வாட்டரா தான் இருக்கும். இது சாலிடு, சாலிடு. வெயிட்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது வெயிட் ஆஃப் சாலிடு, இது வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 4 கேசஸ் பார்த்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரிலேஷனாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்
இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 4 என்ன சொல்றோம்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சாயில மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்றோம்னா இப்படி மாத்திட்டோம். சாலிடை தனியாக எடுத்துட்டோம், வாய்ஸை தனியாக எடுத்துட்டோம். அப்புறம் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஏரையும் வாட்டரையும் வச்சு நம்ம வந்து 4ஆ பிரிக்கிறோம். ஃபுல்லாக ஏராக இருந்துச்சுன்னா வாய்ஸில் ட்ரைன்னு சொல்கிறோம். ஏரம் வாட்டர் இருந்துச்சுன்னா பார்சியலி சேச்சுரேட்டுன்னு சொல்கிறோம். ஒன்லி வாட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டுன்னு சொல்கிறோம். சப்மர்ஜ்டு கேஸ்னு சொல்கிறோம். சரியா? ஃபுல்லாக வாட்டராக இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டுன்னு சொல்கிறோம், சப்மர்ஜ்டுன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கொஸ்டின் இதில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ பாருங்க, இம்பார்ட்டன்ட் வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோ ஈன்னு சொல்லுவோம். வாய்ட் ரேஷியோ ஈன்னு சொல்றோம். சரியா? ஸோ இங்கே வாய்ட் ரேஷியோ இ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் divided by volume of solid. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வாய்ட் ரேஷியோ வந்து less than, that is வாய்ட் ரேஷியோ எப்போதுமே 0 விட அதிகமாக இருக்கும், 1 விட அதிகமாகவும் இருக்கும். ஓகே, இதுதான் இதனுடைய ரேஞ்ச். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 0 விட வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் கிரேட்டர் தான் 1 இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் எழுது. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து விஎஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். விஎஸ்ன்னு என்ன சாலிட். சரியா? வால்யூம் ஆஃப் சாலிட். ஓகே, ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இது ரேஞ்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைன் கிரெயின் சாயில் இ வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கும். எப்போதுமே இ கிரேட்டர் தான் 1 இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு இ கிரேட்டர் தான் 1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ மேக்சிமம் 1 இருக்கு. மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.91 இருக்கும். அப்புறம் இ மினிமம் 1 இருக்கு. இ மினிமம் எவ்வளோனா 0.35 இருக்கும் தியரட்டிக்கலி. ஓகே, அதாவது தியரட்டிக்கலாக நம்ம இ மேக்ஸிமம் இ மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் இ மேக்ஸிமம் எவ்வளோன்னா 0.91 தியரட்டிக்கலி. E maximum is 0.91. E minimum is equal to 0.35. So நம்ம என்னன்னா E maximum is equal to 0.91. E minimum which is equal to 0.35. இது ரொம்ப முக்கியமானது. E maximum வருதுன்னா அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா லூசஸ் ஸ்டேட்ல இருந்தா கிடைக்கும். சரியா? E maximum எந்த ஸ்டேட்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா லூசஸ் ஸ்டேட்ல கிடைக்கும். ஓகே, it is on loosest state. அப்ப லூசஸ்ட் ஸ்டேட் தியரிட்டிக்கலா இது எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா கியூபிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல ஸ்பெரிக்கல் பார்ட்டிகிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கியூபிக்கல் மேனர்ல ஸ்பெரிக்கல் பார்ட்டிகிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ கியூபிக்கல் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி இதனோட வாய்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லூசஸ் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் கிடைக்கும். அதுல இ மேக்ஸ்ன்னு என்னன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா டென்சஸ்ட் ஸ்டேட்.
டென்சஸ்ட் ஸ்டேட் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் பார்ட்டிகிள்ஸை இந்த ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது என்னன்னா ஓகே டயகனல் அரேஞ்ச்மெண்ட். இது கியூபிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இது கூட கொஸ்டின் கேட்கலாம். லூசஸ் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ஷேப்ல அரேஞ்ச் பண்ணணும்? கியூபிக்கல் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணணும். டென்சஸ் ஸ்டேட்டை அச்சீவ் பண்றதுக்கு எந்த ஷேப்ல அரேஞ்ச் பண்ணணும்? டயகனல் ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணணும். டயகனல் அரேஞ்ச்மெண்ட். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்னா இந்த வால்யூம் ஆஃப் சாலிடை நம்ம எப்படி எழுதுறோம்னா நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் சாலிட் எப்படி எழுதுறோம்னா இங்கே எழுதுறேன். வால்யூம் ஆஃப் சாலிட் which is equal to total volume of soil into 1 plus ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன் இருக்கு. VS னா என்னது? வால்யூம் ஆஃப் சாலிட். V னா என்னது? வால்யூம் ஆஃப் சாயில். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. For sand of uniform spherical particles, the void ratio in the loosest state and densest state. Loosest state என்ன வரப்பா 0.91. இப்போ தானே சொன்னேன். densest state என்ன வரும் 0.35. இது நீங்க ஞாபகம் வைக்கணும். நான் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாமே இப்படி தான் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டாப்பிக்கை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாயில் கேன் எக்ஸீட்ஸ் யூனிட்டி. ட்ரூ தானே? ட்ரூ. ஏன்னா இங்கே பாருங்க, நம்ம இங்கே தான் பார்த்தோம். இப்போ வாய்ட் ரேஷியோ கேன் பி கிரேட்டர் தான் 1. 1 விட அதிகமாக இருக்கலாம். அப்படிதானேப்பா? அதனால ட்ரூ இது. சரியா? நெக்ஸ்ட் in a wet soil mass air occupies airன்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் ஆஃப் ஏர் என்னப்பா 1/6 of volume, total volume, and volume of water occupies 1/3 of its volume. 1/3 of its volume. Then void ratio of the soil. அவங்க என்ன கேட்குறாங்க? void ratio. நம்மளுக்கு தெரியும் volume of voids divided by volume of solid தான் என்னப்பா void ratio. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ first volume of voids. Volume of voids என்ன வரும்? V divided by 6 plus V divided by 3. இந்த ரெண்டை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 6 is the LCM, 3V வரும். ஸோ ஆன்சர் என்ன? V divided by 2 வரும்பா. அது ஒரு வால்யூம் ஆஃப் சாலிட் என்ன வரும்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில்ல இருந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா? வால்யூம் ஆஃப் சாலிட். therefore V minus V divided by 2. கரெக்டா? டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில்ல இருந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் நீங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வால்யூம் ஆஃப் சாலிட் தானப்பா கிடைக்கும். இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தா இல்ல? அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் என்னப்பா வரும்? V by 2. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் நீங்க வந்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இப்போ என்னன்னா V by 2. V by 2 என்னன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். VS என்னன்னா V by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 வருது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 1. ஓகே 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். For a sandy soil with soil grain spherical in shape and uniform in size, what is the theoretical void ratio? Theoretical void ratio இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது பெஸ்ட்டுப்பா? 0.91 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோதான். இப்படி தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போர்ஷன் பார்க்க போறோம். அது என்னன்னா இந்த வாய்ட் ரேஷியோல கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஃப்ரம் வாய்ட் ரேஷியோ. உங்களுக்கு இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ட் ரேஷியோ வச்சு உங்களுக்கு கொஞ்சம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
So first formula என்ன அப்படின்னு சொன்னா void ratio is equal to volume of voids divided by volume of solid. இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஃபார்முலா என்னன்னா total volume is equal to volume of solid into 1 plus E ன்னு நம்ம கொஞ்ச நேரமா தான் பார்த்தோம். கரெக்டா? இதை பார்த்தோம். இங்க பார்த்தோம். There. Okay. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா actually this is volume of solid. இது volume is equal to volume of solid into 1 plus E. Sorry. Okay. Next நம்ம பார்க்க போறது என்னன்னா third one பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம எப்படி எழுதிடலாம்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 plus E. இது நம்மளுக்கு தேவைப்படும், அதனால எழுதியிருக்கிறேன். அப்புறம் வால்யூம் இன்னொரு விதமாக எழுதலாம், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 by ட்ரை டென்சிட்டின்னு எழுதலாம். ஃபோர்த் வந்து என்ன எழுதலாம், வால்யூம் இன்னொன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 plus வாட்டர் கண்டென்ட்னு எழுதலாம். ஸோ இந்த மூணு ரிலேஷனும் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எம்பேக்மெண்ட் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ல எம்பேக்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தாலே நீங்க இந்த மூணு ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சா போதும். டு சால்வ் கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் எம்பேக்மெண்ட். கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் எம்பேக்மெண்ட்டுக்கு நம்ம இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். வாய்ட் ரேஷியோல கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Okay, so a barrow pit soil has a dry density. அப்ப dry density கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா volume is directly proportional to dry density formula. Then how many cubic meters of this soil would be required to construct a embankment volume with a dry density of this? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை எடுத்துக்கலாம். barrow pit இன்னொன்னு எம்பேக்மெண்ட். இப்போ எம்பேக்மெண்ட்னா நம்ம இப்படி கட்டுவோம், கரெக்டா? ஆனா பேரோ பிட்னா என்ன, இது கிரவுண்டா இருக்கு, இதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி தோண்டி இப்படி எடுத்துடலாம், சாயில கட் பண்ணி எடுத்துடலாம். சரிதானே? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேரோ பிட்டுடைய காமா டி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 17 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் சாயில் ரிக்வயர்ட் அவ வால்யூம் ஆஃப் பேரோ பிட் வந்து கேட்குறாங்க. எவ்வளவு வால்யூம் ஆஃப் சாயில் நம்ம எடுக்கணும் டு கன்ஸ்ட்ரக்ட் வால்யூம் ஆஃப் எம்பேக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு. 100 மீட்டர் கியூப் ஆஃப் எம்பேக்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வித் எ ட்ரை டென்சிட்டி ஆஃப் 16 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு தான் ரிலேஷன் தெரியுமே, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by gamma d. அப்படின்னா வால்யூம் ஆஃப் பேரோ பிட் divided by volume of embankment, which is equal to dry density of embankment divided by dry density of barrow pit. So volume of barrow pit நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். So volume of barrow pit which is equal to dry density of embankment பார்த்தீங்கன்னா 16, dry density of barrow pit பார்த்தீங்கன்னா barrow pit 17 into 100. சரிதானா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து லெஸ் தென் 1 இருக்கு. அப்போ இது வராது, இது கிரேட்டர் தேன் 100, ரைட்? ஸோ இதுவும் வராது. ஸோ எய்தர் 94 ஆர் 90. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கிடைக்குதுன்னா 94 மீட்டர் கியூப் கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a barrow pit of volume 1,50,000 cubic meter is to be constructed at a void ratio. void ratio பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 plus E சொல்லக்கூடியது. அவன் என்ன சொல்ல, a fill having volume, இவ்வளோ வால்யூம் இருக்கு, is to be constructed with a void ratio. A barrow pit of soil has void ratio 1.4. Okay,
then volume of soil required to be excavated from the parapet. அப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பேராபிட்னு போடுங்க. இது பேராபிட், இன்னொன்று எம்பாக்மெண்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கீங்க பேராபிட்டுக்கு? ஃபில் வந்து எவ்வளோனா வால்யூம் ஆஃப் ஃபில்னா எம்பாக்மெண்ட் என்ன 1,50,000 நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன வாய்ட் ரேஷியோவில் 0.8. பட் இதனுடைய பேராபிட்டுடைய வாய்ட் ரேஷியோ என்னது 1.4. பேராபிட்டுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க, எவ்வளவு நீங்கள் எக்ஸ்கேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/1 + e. அப்போ வால்யூம் ஆஃப் பேராபிட் divided by volume of embankment is equal to 1 plus void ratio of parapet divided by 1 plus void ratio of embankment. So volume of parapet நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1 plus 1.4 divided by 1 plus 0.8. correct into 100, not 100. volume of embankment or fill வந்து எவ்வளவு 50,000, 1,50,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.4 divided by 1.8 into 150,000. ஸோ 150,000 கண்டிப்பாக இது கிரேட்டர் தேன் 1. ஸோ அப்படின்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா 24 divided by 18 into 1,5,000. ஸோ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 4 divided by 3, 6 கொடுத்துக்கலாம். 4 divided by 3 into 1,50,000. ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 into இதை வந்து என்ன 5 எழுதிக்கலாம். ரைட்டா? 50,000. ஸோ 50,000 2 lakh. ஸோ 2 lakh உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னா பி. சரியா? 2 lakh மீட்டர் கியூப். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இதுவும் பார்த்தா கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? வாட்டர் கண்டென்ட் பேஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ட்ரை டென்சிட்டி பேஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறது, வாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ அவ்வளோதான் இருக்கும். இதில் பார்ப்போம். இந்த எம்பாங்க்மெண்ட் fill is to be compacted. ஸோ எம்பாக்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்ன எம்பாக்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? காமா ட்ரை டென்சிட்டி கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா எடுத்துருவோம். kN/m3. இந்த சாயில் பேராபிட் ஏரியா டென்சிட்டி பேராபிட் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துருவோம். காமா டி which is equal to 15 கொடுத்துருக்காங்க. ஓகே. What is the estimated number of trips 6 meter cube capacity of a truck for hauling the soil required for 100 meter cube fill of embankment. இங்க volume of embankment 100 meter cube. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீ 100 meter cube embankment கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இங்க இருந்து 6 மீட்டர் கியூப் ட்ரக் வால்யூம் வச்சு எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரிப் நீங்க கொண்டு போகணும்னு கேக்குறாங்க. ஓகே. அப்ப நம்ம வால்யூம் ஆஃப் பேராபிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். சரியா? அது எப்படின்னா வால்யூம் ஆஃப் பேராபிட் கண்டுபிடிப்போம். வால்யூம் ஆஃப் நம்மளுக்கு தெரியும் பேராபிட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் எம்பாக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரை டென்சிட்டி தானே. அப்போ காமா டி ஆஃப் எம்பாக்மெண்ட் டிவைட் பை காமா டி ஆஃப் பேராபிட்னு தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் பேராபிட் வந்து எவ்வளோ வருதுன்னா, எம்பாக்மெண்டோட ட்ரை டென்சிட்டி 18 பேராபிட்டுடைய ட்ரை டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100ன்னு பார்த்துக்கலாம் வால்யூம் ஆஃப் எம்பாக்மெண்ட். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் அப்படியே 6 divided by 5 இன்ட்டு 100. ஸோ இதை 5 சால்வ் பண்ணிங்கன்னா 20, 6 into 20 which is equal to 120 meter cube. இப்போ நம்மளுக்கு 120 மீட்டருக்கு கிடைச்சிருக்கு என்னது வால்யூம் ஆஃப் பேராபிட்ல இருந்து இவ்வளவு வால்யூம் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஆனா இது நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். பேராபிட்ல இருந்து எம்பாக்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒருக்கா நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு வால்யூம், அதாவது ஒரு ட்ரக்ல நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ட்ரிப்ல வந்து பண்ணீங்கன்னா 6 மீட்டருக்கு உங்களால கொண்டு போக முடியுது. அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் என்னவா இருக்கும்,
அதாவது ஒரு ட்ரிப்ல நீங்க பேராபிட்ல இருந்து எம்பாக்மெண்ட் கொண்டு போறது 6 மீட்டர் கியூப் கொண்டு போக முடியும். அப்படி நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் என்ன வரும்? 120 divided by 6 போட்டீங்கன்னா 20 ட்ரிப்ஸ் வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சிம்பிளா இருக்கா? இதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. How many meter cube of soil having void ratio can be made from 30 meter cube of soil with a void ratio of 1.2? இது ரொம்ப சிம்பிள். இது வந்து அவன் எது எதுன்னே சொல்லல. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா எவ்வளவு வால்யூம் வரும்பா, அப்போ B1 by B2 void ratio தானே கொடுத்துருக்கேன். அப்போ 1 plus E1 by 1 plus E2. ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் B is directly proportional to 1 plus E. சரியா? இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா how many volume of void ratio 0.7. B1 என்னன்னு கேட்குறாங்க, which is equal to 1 plus 0.7 divided by 1 plus 1.2 into 30. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1.7 divided by 2.2 into 30 வரும். ஸோ இப்போ 17 divided by 22 into 30 பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் என்னன்னா B1 என்ன வரும்னா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 17 divided by 22 into 30. பட் எனிஹவ் இந்த வேல்யூ வந்து கண்டிப்பா 30ஓட கம்மியா தான் இருக்கும். 30ஓட கம்மியா இருக்குன்னா இது கண்டிப்பா வராது, இதுவும் கண்டிப்பா வராது. ஸோ 17 divided by 22 into 30. ஸோ இதை நம்ம வந்து 15 கொடுத்துக்கலாம். 17 divided by 11 into 15 2 கொடுத்துட்டீங்கன்னா இது வரும். ஸோ இது திருப்பி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதை நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 10 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 10 எடுத்தேன் அப்படின்னா இதை நான் 10 எடுத்தேன்னா இது வந்து 1.7 இருக்கும். ஸோ 1.7 into 15. அப்போ இது 10 எடுத்தேன், பட் இன்னும் கொஞ்சம் கூட போறேன் அப்படித்தானே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா 1.7 into 15 பார்த்தீங்கன்னா 25.5 வருது. ஸோ 25.5 சொல்லக்கூடியது உங்களோட ஆன்சரு அப்ராக்சிமேட்டா. இது அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது, 25 விட கம்மியா இருக்கும். அப்போ கண்டிப்பா 23.2 தான் இருக்கும். ஸோ இதே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஏன்னா கால்குலேட்டர் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேஷன்ல தான் சால்வ் பண்ணும். ஓகே, 17 divided by 11 இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க ரொம்ப டைம் போயிடும். அப்போ ஒரு அப்ராக்சிமேட் பண்ணும், 11 10 மாத்தும் 1.7 ஆயிருக்கும். 1.7 into 15 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 பக்கத்துல வந்துருது. அப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுத்துருக்கிறோம். இங்க 11 10 மாத்திட்டோம். அப்போ 11 இருந்து இந்த வேல்யூ என்ன ஆயிருக்கும், இன்னும் ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்போ 25 கண்டிப்பா வராது. அப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது, டி தான் ஆன்சர். சரியா? ஸோ இவ்வளவுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், செகண்ட் வால்யூமெட்ரிக் ரிலேஷன் என்ன, போராசிட்டி. செகண்ட் வால்யூமெட்ரிக் ரிலேஷன் என்னப்பா, போராசிட்டி. போராசிட்டி எப்படி டினோட் பண்றோம், என்னன்னு டினோட் பண்றோம். சரியா? அப்போ போராசிட்டி நம்ம என்னன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம்னு பண்றோம் இன்டு 100. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதோட ரேஞ்ச் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ரேஞ்ச் போராசிட்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 0 less than n less than 100% இருக்கும்பா. போராசிட்டி ரேஞ்ச் இப்படி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரிலேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது என்ன ரிலேஷன்னா E is equal to n divided by 1 minus n and n is equal to E divided by 1 plus E. இந்த ரெண்டு ரிலேஷன் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ட் ரேஷியோ போராசிட்டி இடையில உள்ள ரிலேஷன். சரியா? இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. The void ratio of a soil sample is 1. பாருங்க, void ratio of a soil sample 1 அப்படின்னா E வந்து என்ன கொடுத்துறீங்க, 1ன்னு கொடுத்துறீங்க. இந்த கரஸ்பாண்டிங் போராசிட்டி என்னன்னு கேட்கறான். நம்ம இப்போ தானே பார்த்தோம் ரிலேஷன்ஷிப், n என்னதுப்பா, E divided by 1 plus E சொல்லிட்டோம். அப்போ என்ன வரும், 1 divided by 1 plus 1 is equal to 0.5. இதே மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இந்த சாயில் மெக்கானிக்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாவே, சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லை எல்லா கோர்ஸுமே இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக், அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ். அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வேற எங்கேயும் ரெஃபர் பண்ண வேண்டாம், இது மட்டும் திருப்பி படிச்சா போதும். நீங்க வந்து எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி 100% கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து
நான் கேரண்டி. சரிங்களா? அதேமாரி ஈஸி கான்செப்ட் உங்களுக்கு வந்து இதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு, என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அவங்கள்ட்ட சொன்னா போதும். அவங்க உங்களை வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போறதை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். If the porosity of a soil sample is 20%, then the void ratio. இங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க? 20% சொல்லியிருக்காங்க. void ratio என்னன்னு கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே ஃபார்முலா. porosity தெரிஞ்சுனா 1 மைனஸ் என்ன தானேப்பா? அப்போ 20%னா 0.2ன்னு எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 0.2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து இப்போ என்ன வரும்னா 0.2 divided by 0.8. that is 0.25 வரும். அதாவது 0.2 divided by 0.8னா இது 1 divided by 4 ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதா இருக்கு. சரிதானப்பா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா a soil sample has a void ratio of 0.5 and porosity. ரொம்ப சிம்பிள். இப்போ தான் பார்த்தோம். void ratio கொடுத்துறியா 0.5, porosity கேட்குறாங்க என்ன. நம்மளுக்கு தான் தெரியுமா porosity divided by A. அப்போ என்ன வரும்? 0.5 divided by 1 plus 0.5. So is equal to 5 divided by 15, which is equal to 1 divided by 3, which is equal to 33.33. Okay, so 33.3 is the answer. In terms of percentage சொல்றோம். சரியா? ஆக்சுவலா 0.33 கிடைக்கும். ஆக்சுவலான ஆன்சர் என்னது? 0.33 கிடைக்கும். இதை in terms of percentage சொன்னீங்கன்னா வரும் 33%. சரியாப்பா? So next question பாத்தீங்கன்னா a dry soil sample has equal amount of solids and voids by its volume. என்ன சொல்லிடுவோம்? dry soil sample அதனோட equal amount of solids, volume of solid is equal to volume of voids. ஓகே, ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, now its void ratio and porosity. அப்ப என்ன கேட்கறான்? ஈனா என்ன, porosityனா என்னப்பா கேட்கறான். வேல்யூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஆப்ஷன்ல எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணுங்க. void ratio என்னப்பா நம்மளுக்கு தெரியும், volume of voids divided by volume of solid தானப்பா. இதுல volume of voids solid சேம் சொல்லிட்டா. அப்ப இது ரெண்டும் சேம்னா இது என்னவா இருக்கும்? volume of voids divided by volume of voids போட்டுக்கலாமா? ஏன்னா volume of solid is equal to volume of voids தெரியுமா? அப்ப இது 1பா. அப்ப void ratio வந்து 1. அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா porosity என்ன பாத்துக்கலாம். என்ன எழுதுனா தெரிஞ்சுனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? 1 divided by 1 plus 1. ஸோ அப்போ 0.5 நேரம் பர்சன்டேஜ்ல சொன்னா நேரம் 50%. இப்போ கண்டிப்பா ஆன்சர் என்னன்னா டியா தான் இருக்கும். ஏன்னா இது தப்பு. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் டி. பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the value of a porosity of a soil sample in which the total volume of soil grains is equal to, அதாவது total volume of soil grain is equal to twice the total volume of voids சொல்லிட்டான். அப்போ porosity என்னன்னு கேட்குறான். நம்மளுக்கு தான் தெரியுமே porosityக்கு அவன் என்ன சொல்றான்? டோட்டல் வால்யூம் கொடுத்துட்டான். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் தான் நம்மளுக்கு porosity. ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. டோட்டல் வால்யூம் என்ன சொல்லிட்டான்? 2 times the volume of voids சொல்லிட்டான். அப்ப என்ன வரும்? கேன்சல் பண்ணி 1 divided by 2 is equal to 0.5. 0.5 னா பர்சன்டேஜ்ல என்ன சொல்லுவீங்க? 50%. சரியா? இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 2 soil sample A and B having porosity Na கொடுத்திருக்காங்கப்பா. Na 40%, Nb 60%. Then what is the void ratio? Ea is to Eb. First Ea கண்டுபிடிங்க. A என்ன வரும்? Na divided by 1 minus Na. So அப்ப 0.4 divided by 0.6. So இதை என்ன போடும் அப்படின்னு சொன்னா 2 divided by 3 போடும். அதே மாதிரி Eb நம்ம என்ன எழுதுவோம்? 0.6 divided by 0.4. புரியுதா எப்படி 0.6? NB divided by 1 minus NB. 1 minus NB. 1 minus 0.6 என்ன வரும்? 0.4. அப்ப இது என்ன வரும் அப்படின்னு சொன்னா 3 by 2 வரும். அப்ப EA by EB நம்ம எழுதணும்னா என்ன வரும்னா 2 divided by 3 into EB என்ன வரும்? 3 divided by 2.
ஓகே 3 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4 divided by 9. ஸோ EA by EB is equal to 4 divided by 9. 4 divided by 9 எப்படி எழுதுவோம்? EA is to EB is equal to 4 is to 9. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா C பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்படி தான்ப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட், the porosity of a soil sample having its void ratio is equal to unity. ஒரு porosity இருக்குன்னு வச்சுக்கோங்க n of a soil sample having its void ratio is equal to unity. void ratio வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. porosity என்ன வரும்? ரொம்ப சிம்பிள், 1 plus a. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆன்சர் வரும். கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 50%. ஸோ 1 divided by 1 plus 1 is equal to 0.5 is equal to 50%. Answer for this question is 50%. You have to convert this in terms of 50%. ஸோ இதுவரை நம்ம என்ன முடிச்சுக்கோன்னா போராசிட்டி வாய்ட் ரேஷியோ, அதை பேஸ் பண்ணி இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். சரியாப்பா? ஸோ அடுத்த வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see the third volumetric ratio. Third one is the water content. Water content. இதை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா W அப்படின்னு டினோட் பண்றோம். சரிங்களா? water content. So here water content W is equal to weight of water divided by weight of solid. Okay, so இதை எப்போதுமே நம்ம எதில் சொல்லணும்? in terms of percentage சொல்றோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா இது எப்போதுமே 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வாட்டர் கண்டென்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100% இருக்கும். இது நீங்கள் ஞாபகம் வைக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வாட்டர் கண்டென்ட் தட் இஸ் W dash. W dash என்ன வரும்னா weight of water divided by weight of total soil. இங்க வந்து weight of solid மட்டும் சொன்னோம், இங்க weight of total soil into 100. பாருங்க, in W, that is a relationship between W க்கும் W dash க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ரிலேஷன் between W and W dash. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன் என்னன்னா ரிலேஷன்ஷிப் between W and W dash என்னவா இருக்கும் அப்படின்னா W dash equal to W divided by 1 plus W. இது ஒரு ரிலேஷன். இன்னொன்று W is equal to W dash divided by 1 minus W dash. சரியா? ஸோ இதுதான் ரிலேஷன். இந்த ரிலேஷன் நம்ம ஞாபகம் வைக்கணும். பாருங்க, வாட்டர் கண்டென்ட்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வாட்டர் கண்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் தி சாலிட், இன்னொன்று வாட்டர் கண்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி டோட்டல் சாயில். பாருங்க, டபிள்யூன்னு சொல்லக்கூடியது என்னன்னா வாட்டர் கண்டென்ட் தான். வாட்டர் கண்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் water content in terms of weight of solid. W is என்னப்பா? weight of solid. அதே இது W dash என்னன்னா water content in terms of weight of total soil. சரியா? so WT என்னன்னா weight of total soil. WS என்னன்னா weight of solid. ஸோ இதை நம்ம ஞாபகம் வைக்கணும். சரியா? இந்த ரிலேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு இது இருக்கு, ரேஞ்ச். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எப்படி பார்த்தோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் தி வெயிட் ஆஃப் தி சாலிட். இன்னொரு ரேஞ்ச் இருக்கு பார்த்துக்கோங்க, அது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ரேஞ்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் வெயிட் ஆஃப் தி சாயில். சரியா? ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 0 less than or is equal to water content in terms of total soil less than 100%. அவ்வளவுதான். இது less than or is equal to 100%, இது only less than 100%. ஸோ இவ்வளோ பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A soil sample is having specific gravity 2.6. அப்ப நமக்கு specific gravity கொடுத்திருக்காங்க 2.6 and void ratio is 0.78. The water content in percentage, water content கேக்குறாங்க, required to fully saturate the soil at that void ratio. So water content என்னன்னு கேக்குறாங்க, G கொடுத்திருக்காங்க, E கொடுத்திருக்காங்க, and saturation என்ன கொடுத்திருக்காங்கன்னா fully saturation S வந்து 1. ஏன்னா fully saturated case சொல்லிட்டான். அப்போ வாட்டர் கண்டென்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் இது உங்களுக்கு அப்புறம் எழுதி போடுறேன், சொல்லி கொடுக்குறேன். இது SE is equal to W into G ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்தா வாட்டர் கண்டென்ட் என்னன்னு கேட்குறான். ஸோ வாட்டர் கண்டென்ட் என்னன்னா S வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன், வாய்ட் ரேஷியோ 0.78ன்னு சொல்லிட்டான். ஸோ டபிள்யூன்னு சொல்லக்கூடியது நம்ம கண்டுபிடிக்கணும், ஜின்னு சொல்லக்கூடிய 2.6. அப்போ டபிள்யூன்னு சொல்லக்கூடிய என்னன்னா 0.78 டிவைட் பை 2.6 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ W which is equal to, இதை நம்ம வந்து in terms of water contentனா என்ன சொல்லுவோம், in terms of percentage சொல்லுவோம் 100. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 78 0 டிவைட் பை 26 பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 26 52 78. ஸோ அப்போ இது 30% இருக்கு ஆன்சர். W வந்து சொல்லக்கூடிய 30%. ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல ஒரு டவுட் தான். ஆனால் மேபி இதே மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். பட் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சாயில் மெக்கானிக்ஸில் இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குதா அப்படின்னு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. இஃப் எ சாயில் சாம்பிள் ஆஃப் வெயிட் 0.18 kg, ஒரு சாயில் சாம்பிளுடைய இனிஷியல் வெயிட் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வெயிட் ஆஃப் சாயில் சாம்பிள் நம்ம எழுதிக்கலாம், இனிஷியல் weight of soil sample which is equal to 0.18 kg. Having a volume of soil sample கொடுத்திருக்காங்க பாருங்க, அதனுடைய volume of sample which is equal to 10 raised to minus 4 meter cube. And dry unit வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, gamma dry is equal to 1600 kilogram per meter cube கொடுத்துட்டாங்க. சரியா? இது இவ்வளவு நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய டேட்டாஸ். ஓகே, வால்யூம் கொடுத்துருக்காங்க, ட்ரை சாயில் கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரை வால்யூம் என்னவா இருக்கும்? ட்ரை வால்யூம் கண்டுபிடிச்சலாமா நம்ம? இது தேவைப்படும். சரிங்களா? அதில் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ 1600 into 10 raised to minus 4 வால்யூம் into டென்சிட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வால்யூம் டென்சிட்டி போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாரி, ட்ரை வெயிட், நான் வால்யூம் சொல்லிட்டேன், தப்பு, ட்ரை வெயிட். சரிங்களா? ட்ரை வெயிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 0.16 kg கிடைக்குது. அதாவது இனிஷியல் வெயிட் ஆஃப் தி சாயில் சாம்பிள் இவ்வளவு, ஆனால் அதோட ட்ரை டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ட்ரை டென்சிட்டி இவ்வளவா இருக்கும். அப்போ இனிஷியலாக எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாமா? அப்போ இனிஷியல் வாட்டர் கண்டென்ட், இனிஷியல் வாட்டர், ஓகே, இனிஷியல் வாட்டர் கண்டென்ட் என்ன எவ்வளோன்னா which is equal to 0.18 kg minus 0.16 kg. ஓகேயா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இனிஷியல் வாட்டர் கண்டென்ட் சொல்லக்கூடிய இனிஷியல் வாட்டர், அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா வாட்டர் கண்டென்ட் டிவைட் பை 0.16 கூட நீங்கள் போடணும். ஏன்னா வாட்டர் கண்டென்ட் ஃபார்ம்னா என்னப்பா, வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் ஆர் வெயிட் ஆஃப் சாலிட். ஓகே, ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0.02 kgன்னு வருதா? ஓகே, இவ்வளவு இனிஷியலாக வாட்டர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் பாருங்க, இஸ் மிக்ஸ்டு வித் 0.02 kg ஆஃப் வாட்டர், தென் வாட்டர் கண்டென்ட் இன் தி சாம்பிள். அதுக்கப்புறம் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 0.02 kg வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணுறோம். அப்போ இனிஷியலாகவே இவ்வளோ வாட்டர் இருக்கு. அப்போ டோட்டல் வாட்டர் என்னது ஆஃப்டர் ஆடிங், total water content which is equal to 0.02 kg
plus 0.02 kg. இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 0.04 kg வந்து வாட்டர் கண்டென்ட் கிடைக்குது. சரியா? இப்போ இதில் நம்ம வாட்டர் கண்டென்ட் W வந்து என்ன பார்த்துக்கலாம்னா, அதனை கேட்குறாங்க. இந்த வாட்டர் கண்டென்ட் இந்த சாம்பிள் we know the weight of water divided by weight of solid. weight of solidனா என்னப்பா, இந்த ட்ரை வெயிட் தான் என்னது, weight of solid. சரியா? ஸோ அப்போ என்னன்னா 0.04 divided by 0.16 into 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 4 divided by 0.16, இது திருப்பி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 400 divided by 16. ஓகே, ஸோ இதில் நான் இது வந்து என்ன பண்ணிடுறேன்னா 4 divided by 16 into 100, 1 divided by 4 into 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25% வந்துடும். ஆன்சர் வந்து 25%. புரியுதாப்பா? ஸோ இதை இந்த கொஸ்டின் திருப்பி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபோர்த் வால்யூமெட்ரிக் ரேஷியோ என்னன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனை பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இட் இஸ் டினோட்டட் பை a simple S. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் டெஃபினிஷன் என்னன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்டு 100. இதான் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுடைய டெஃபினிஷன். இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of volume of water divided by volume of voids. தென் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 less than or is equal to S, less than or is equal to 100. ஓகே, இந்த ரெண்டுக்கு இடையில தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பாருங்க S is equal to 0, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 இருந்துச்சு, அது என்ன சாயில்னா ட்ரை சாயில். S is equal to 100% இருந்துச்சுன்னா அது என்ன சாயில்னா சேச்சுரேட்டட் சாயில். அது என்ன சாயில்னா சேச்சுரேட்டட் சாயில். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபோர்த் வால்யூமெட்ரிக் ரேஷியோட கொஸ்டின்ஸ். The void ratio and specific gravity of the soil solids are given. The degree of saturation corresponding to the water content. இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாவே void ratio, specific gravity, water content இப்படி இருந்தாலே நீங்க ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். என்னன்னா SE is equal to WG ன்னு சொல்லக்கூடியது. அவன் என்ன கேட்குறாங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். S is equal to WG divided by E. W என்னப்பா 0.2 வாட்டர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. G என்னது 2.72 டிவைட் பை E என்னப்பா 0.65. ஓகேயா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ 0.2 இதை வந்து நான் இப்படி பண்ணிக்கலாம், 0.2 into 272 டிவைட் பை 65 மாற்றிக்கலாம். ஸோ இதை திருப்பி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது 4 பேலன்ஸ் 1 544. ஓகேயா? அப்போ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், டிவைட் பை 65. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதை 55ன்னு எடுத்துக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக 55ன்னு எடுத்துக்கிறேன், 65. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், அப்ராக்சிமேட்டாக அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நான் 5 கொடுத்தோன்னா என்ன வரும் 11 டிவைடட் பை 1 3. ஸோ அப்போ இது வேல்யூ வந்து இதோட கொஞ்சம் கம்மியாகும் ஸ்லைட்டாக. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மோரார்லெஸ் இட் இஸ் 100%. அப்படி தானே, இது ரெண்டு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ மோரார்லெஸ் 100%னா கண்டிப்பாக இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ கண்டிப்பாக 83.7 தான் இருக்கும். ஏன்னா நம்ம கேல்குலேட்டர் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது இப்படிப்பட்ட அப்ராக்சிமேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ வரணும், அப்ராக்சிமேட்டாக 83.7. சரியா? ஆக்சுவலாக இது என்ன வரும் அப்படின்னா 80.83 0.837. ஸோ நம்ம என்ன வரோம்னா 83.7% ஆன்சர். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a certain soil mass has the following properties. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது கொடுத்துட்டாங்க, G கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, SE is equal to WG. பட் இங்கே E கண்டுபிடிக்கணும். ஈனா என்னப்பா
n divided by 1 minus n. இங்கே என்னது 0.4 divided by 1 minus 0.6. Sorry, 0.4. So answer என்னன்னா 0.4 divided by 0.6 is equal to 2 divided by 3 இருக்கும். சரியா, E முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேட்குறாங்க. வாட்டர் கண்டென்ட் 0.2 பா, இது 2.71 divided by, so 2 by 3, so 2 divided by 3. Yes. ஸோ அப்போ இது என்ன வரும்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.3, இதை கேன்சல் பண்ண 0.1 into 0.3 0.3 into 2.71. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்தீங்கன்னா என்ன வரும்னா 3 21 balance to 68. So point. Okay, so point this something. அப்போ எஸ் நம்ம எப்போவுமே பர்சன்டேஜ் எழுதுவோம். therefore 81.3%. ஸோ இதுதான் அவனோட ஆன்சர். ஸோ இது ஆன்சர் என்ன 81.3%. இதுதான் நம்ம ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ water content of fully saturated soil mass is 100. பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. water content of a fully saturated soil mass is 100%. ஓகே, அப்போ எஸ் வந்து fully saturated சொல்லிட்டாங்க, வாட்டர் கண்டென்ட் வந்து 100% சொல்லிட்டாங்க. then the void ratio of the sample என்னவா இருக்கும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா S is equal to W into G. அப்போ வாய்ட் ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும். எஸ் ஒன்று தெரியும், ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். வாட்டர் கண்டென்ட் 100% தெரியும். ஓகே, அப்போ இதுவும் 100%னா என்ன, 100 divided by 100 இதுவும் ஒன்று தான். ஓகே, 100 divided by 100 இதுவும் ஒன்று தான் இன்டு ஜி. அப்போ ஆன்சர் இ என்ன வருது, ஜி ஆயிருக்கு. அப்படிதான் வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ த வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி சாயில். ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி சாயில். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரிலேஷன் டு தி கிவன் டேபிள். வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஏருக்கு வெயிட் 0ன்னு கொடுத்துட்டாங்க. வாட்டர் வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க, வெயிட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, சாலிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. The soil is partially saturated at a degree of saturation 60%. அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று எஸ் இஸ் ஈக்குவல் டபிள்யூஜி பொதுவாக, இன்னொன்று எஸ்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ஸ். இப்போ நம்ம இங்கே ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல எல்லாமே கொடுத்துருக்கிறான். அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்னப்பா 0.3. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் என்ன வரும், இந்த ரெண்டு ஏரையும் வாட்டரையும் ஆட் பண்ணால் தான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது 0.5. அப்போ 3/5 அப்படின்னு சொன்னால் 60% வரும். சரியா, ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் வந்து எவ்வளோ வரும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 0.6 வரும். ஸோ இப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் 60% வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே 100 வரும். ஓகே, இங்கே 100 போடணும். ஸோ ஆன்சர் என்னது 60%. வாய்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, சியில் இல்லை, அப்போ சியை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. வாய்ட் ரேஷியோ என்ன வரும், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். அப்போ 0.5 டிவைட் பை 0.5 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். வாய்ட் ரேஷியோ பர்சன்டேஜ் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நம்மளுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா இது தப்பு, இது தப்பு, அப்புறம் இதுவும் தப்பு. ஓகே, அப்போ இனி எந்த ஆப்ஷன் இது கரெக்டாக இருக்கும் பார்ப்போம். வாட்டர் கண்டென்ட். அப்போ இந்த மூணுமே தப்புனா கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும், பிஏ தான் இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு இங்கே சால்வ் பண்ண தேவையில்லை. சரியா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரிப்பட்ட விஷயத்த நீங்கள் பண்ணணும். சரியா, ஸோ அன்னெசரி நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டு சால்வ் பண்ணுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2.
வாய்ட் ரேஷியோ என்னவா இருக்கும்? வாய்ட் ரேஷியோ வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட் டு வால்யூம் ஆஃப் சாலிட். அப்போ 5வது எய்தர் பி ஆர் டி இருக்கு. அப்போ கண்டிப்பா ஏ தப்பு, சி தப்பு. போராசிட்டி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் டோட்டல் வால்யூம். அப்போ அது 1 இருக்கும். அப்போ கண்டிப்பா இதுதான் கரெக்ட். பி வந்து 1. அப்போ இது தப்பு. ஸோ இதே மாதிரி நீங்க ஸ்பீடா பண்ணணும். சரிங்களா? ஓகே. A soil sample having a void ratio E கொடுத்திருக்காங்க 1.3, water content கொடுத்திருக்காங்க 0.5 and specific gravity கொடுத்திருக்காங்க 2.6. Then it is in the state of, we know that S E is equal to W into G. So S என்ன வரும்னா W 0.5 into G என்ன 2.6 divided by void ratio 1.3. So இதை simplify பண்ணீங்கன்னா இது எதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 வரும். 0.5 into 2 which is equal to 1 வரும். அப்படிதானேப்பா? which is equal to 1. அப்போ 1ன்னு சொல்லக்கூடியதை in terms of நீங்க என்ன பண்ணணும்? percentage சொல்லும்போது 1 into 100. அப்போ S is equal to 100%. or S is equal to 1ன்னு வந்தாலே அதை என்ன சொல்லுவோம்? fully saturation தானேப்பா? so fully saturation. so answer வந்து B தான் கரெக்ட். சரியா? next. A soil sample has a shrinkage limit. நல்லா கவனிங்க. இங்க shrinkage limit ன்னு சொன்னாலே அது water content. So shrinkage limit ன்னு சொன்னாலே அது water content. ஏன்னா shrinkage limit என்ன சொல்லுதுன்னா it is a water content at the limit of shrinkage. ஓகே. அப்ப நம்மளோட W கொடுத்திருக்காங்க 6%. Specific gravity என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2.6. Then அவன் என்ன கேட்கறான்? porosity என்னன்னு கேட்கறான். இங்க பாருங்க, இந்த shrinkage limitல நம்மளோட degree of saturation எப்போதுமே என்னதான் தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். நம்ம பிரச்சனை இல்லை. இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிஸ்டன்சி லிமிட் சொல்லும்போது உங்களுக்கு சொல்றேன். இது ஏன்னா shrinkage limitல உங்களுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எப்ப இருக்கும்? S is equal to 1 தான் இருக்கும். திருப்பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. E என்ன வரும்? 0.06 வாட்டர் கண்டென்ட் 2.6 டிவைடட் பை S என்ன வரும்? 1 வரும். E is equal to. அப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா E வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஸோ அப்ராக்சிமேட்டா ஸோ 0.06 into 2.6. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 0.156 சொல்லிட்டு வருது. சரியா? இது E. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன தானே கேட்குறான்? N is equal to என்ன ஃபார்முலா? E divided by 1 plus E. ஸோ 0.156 divided by 1.156. இது நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சரியா? ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 13.5. ஓகே. அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணி வரும்போது 0.135 வருது. இன்டு 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா போராசிட்டி ஆல்வேஸ் மென்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஸோ அப்போ நம்மளுக்கு 13.5%. ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If the water content of a fully saturated soil mass is 100%, then the void ratio of the soil sample is வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் மாஸ் 100% சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வருது? இதே கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாருங்க, இதே கொஸ்டின் தான் அங்கே இருக்கு. அப்போ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன? வாட்டர் கண்டென்ட் 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள். அப்போ எஸ்எஸ் வேணாம்ப்பா 1ன்னு சொல்லுவோம். கரெக்டா? void ratio என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் S is equal to W into G. ஸோ S வந்து 1, W இது வந்து 100%. அப்படி தானேப்பா? அப்போ இது 100 divided by 100 into G தெரியாது. அப்போ E is equal to G. அப்போ void ratio எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா specific gravity of the soil. ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து 5வது ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போறோம்னா ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏசி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏர் கண்டென்ட். சரியா? இப்போ ஏர் கண்டென்ட் ஏசியை நம்ம என்ன சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்டு 100ன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா 0 less than or is equal to AC less than or is equal to 100%. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு இது இருக்கு. AC plus degree of saturation இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 1 வரும். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனை ஏர் கண்டனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 1. இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து 6வது வால்யூமெட்ரிக் ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வால்ஸ். பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வால்ஸ். பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வால்ஸ் எப்படி டினோட் பண்றோம்னா NA அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல NA என்ன அப்படின்னு சொன்னா வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம் இன்டு 100. அதாவது வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம் இன்டு 100. சரியா? இதுல ரேஞ்ச் என்னன்னா டோட்டல் வால்யூமை பொறுத்து சொல்லுவோம், பட் இங்க வாய்ட்ஸை பொறுத்து சொல்லுவோம். சரி, ஏர் கண்டென்ட் ரேஞ்ச் என்னன்னா இங்க ரேஞ்ச் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க NA less than 100. இதே இது இன்னொன்று இருக்கு, less than or equal to NA நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு போராசிட்டிலையும் சொல்லிக்கலாம். அப்படி பார்த்தா less than or equal to சொல்லும். இந்த ரெண்டு ரேஞ்சுமே முக்கியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஒரு ரிலேஷன் என்ன, போராசிட்டிக்கும் ப்ராடக்ட் ஆஃப் போராசிட்டி இன் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வால்ஸ். இதெல்லாம் ரிலேஷன்ஸ். நான் ஃபைனலாக உங்களுக்கு ரிலேஷன் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஏர் கண்டென்ட்ல ஒரு ரிலேஷன், பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வால்ஸ்ல ஒரு ரிலேஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சரிங்களா?